வணக்கம் உறவுகளே, இது என் முதல் கருத்தியல் பதிவு. இந்த பதிவில் நான் மதிப்பிற்குரிய நிமல் ராகவன் அவர்களை பற்றி பேசுகிறேன். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பேராவணி ஊரில் நாடியம் எனும் கிராமத்தில் பிறந்தவர். இவர் பள்ளி படிப்பு பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலைக்காக துபாய்க்கு செல்கிறார். அங்கிருந்து விடுமுறை நாட்களில் தனது கிராமத்தில் வருகிறார். வரும்பொழுது விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், ஏரிகள், குளம், குட்டைகள் எல்லாம் வறண்ட பகுதியாக காட்சியளிக்கிறது. இது இவர் மனதில் ஒரு நெருடலாக உள்ளது. இதை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கிறார். குழு அமைத்து நீர் மேலாண்மையின் மூலமாக இந்த வறண்ட ஏரி, குளம், குட்டைகளை நீரை சேமித்து செழுமையான பகுதியாக மாற்றுகிறார். இவ்வாறு இவர் செய்தது 8-9 மாநிலங்களில், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் வெளிநாட்டில் கென்யா, அந்த நாட்டிலும் தனது திறமையை காட்டி நீர் மேலாண்மை மூலமாக நீரை சேமித்து பல ஏக்கர் உள்ள ஏரியை அவர் வறண்ட பகுதியிலிருந்து செழுமையான பகுதிகளை மாற்றியுள்ளார். இவர் 500க்கும் மேற்பட்ட ஏரி, குளம், குட்டைகளை வறண்ட பகுதியிலிருந்து செழுமையான பகுதியாக மாற்றியுள்ளார். இந்த பதிவு இவரை பற்றி நிறைய பதிவு நம்ம பார்த்துருப்போம், கடந்து போயிருப்போம். இவருடைய ஒரு பதிவு நான் பார்த்தேன். பட்டுக்கோட்டையில் மங்கம்மா குட்டை என்னும் இடத்தில் ஒரு குட்டையை இவர் சுத்தப்படுத்தி வறண்ட பகுதியிலிருந்து செழுமையான பகுதியாக மாற்றுவதற்கு முன்னெடுத்து அங்குள்ள பஞ்சாயத்து அலுவலகங்களிலும் அரசு அதிகாரிகளிலும் தமிழக அரசிடமும் முறையாக அனுமதி பெற்று அதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறார். அந்த வேலையை துவங்கும்போது அங்கு ஏகப்பட்ட குப்பைகள் கிடந்திருக்கிறது. அதை சுத்தப்படுத்தி இருக்கிறார். முதற்கட்டமாக அதை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இடத்துல இருந்து சுத்தப்படுத்தி வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். இதில் என்ன வருத்தப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அந்த பஞ்சாயத்தில் உள்ளவங்களே சேகரித்த குப்பைகளை மீண்டும் அவர்கள் சுத்தப்படுத்தின இடத்திலேயே கொண்டு கொட்டி இருக்கிறார்கள். இது அவர் ரொம்ப வருத்தத்தோட அந்த பதிவு போட்டாரு. அதாவது அனுமதி கொடுத்ததே ரொம்ப தாமதமாக கொடுத்தாங்க. தாமதமாக கொடுத்துக்கிட்டு இவருங்க சுத்தம் படுத்தின இடத்திலேயே திருப்பியும் குப்பைகளை கொண்டு கொட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஏரிகள், குளம், குட்டைகள், நீர்நிலைகளை வறண்ட பகுதியிலிருந்து செழுமையான பகுதியாக மாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? அந்தந்த பஞ்சாயத்து, அந்தந்த அரசு அதிகாரி, அந்தந்த ஏரியாவில் உள்ள அரசு அதிகாரிகள் அவங்களுடைய பொறுப்பு. அவங்க பண்ண வேண்டியதை நிமல் ராகவன்ற ஒரு மரியாதைக்குரிய மனிதர், இவர் ஒரு அவார்டும் வாங்கியிருக்காரு. வாட்டர் வாரியர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இவர் அவரோட குழு மூலமாக இதை பண்ணுறதுக்கு முன்னெடுத்து வராரு. இதற்கு நம்ம உதவியாக இருக்கணும். எல்லா அரசு அதிகாரிகளும் சரி, ஊர் மக்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி உதவியாக இருக்கணும். ஆனால் இவங்க பணியை தொடங்கி சுத்தப்படுத்தின இடத்துலேயே திரும்பவும் குப்பைகளை கொட்டி நீங்கள் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க. அந்த பதிவு பார்த்துக்கிட்டு தான் நான் இப்போ பதிவு போட்டுட்ருக்கேன். அதனால அங்கே உள்ள இளைஞர்களும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, எல்லாரும் அவருக்கு துணையாக நின்று அதை அவர் முடிக்கணும். அதுக்கு துணையாக இருங்கன்னு சொல்லி நான் இந்த பதிவில் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.